வெல்கம் டு தமிழ்நாடு ஸ்பெஷல் ரெசிபி சேனல். பொதுவாக நம்ம ஜாமுன் செய்யறதுக்கு இன்ஸ்டன்ட் மிக்ஸ் தான் யூஸ் பண்ணுவோம் இல்லையா? பட் இந்த வீடியோவில் அந்த இன்ஸ்டன்ட் மிக்ஸ் இல்லாமல் நம்ம கோவா வச்சு எப்படி ஜாமுன் செய்யலாம்னு சொல்ல போகிறேன். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு இனிப்பில்லாத கோவா 250 கிராம் எடுத்துக்கோங்க. இந்த இனிப்பில்லாத கோவாவை ஒரு 5 நிமிஷம் நம்ம நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். அஞ்சு நிமிஷம் பிசைஞ்சதுக்கு அப்புறம் இந்த கோவா பாருங்க இந்த ஸ்டேஜில் இருக்கு. இப்போ இதுல நம்ம 50 கிராம் அளவுக்கு மைதா நம்ம சேர்த்துக்கலாம். அளவுக்கு சோடா மாவு, இந்த மூணையும் சேர்த்து நல்ல மாவு பதத்துக்கு பிசைஞ்சு ஒரு அரை மணி நேரத்துக்கு இதை ஊற விடலாம். நாம் பிசைஞ்சு வச்சுருந்த மாவு அரை மணி நேரம் நல்லா ஊறி இருக்கு. இப்போ நான் எப்படி உருண்டை பிடிக்கிறதுன்னு சொல்கிறேன். உருண்டை பிடிக்கிறதுக்கு கொஞ்சம் சின்ன சைஸில் மாவு எடுத்துகிட்டு உருண்டை பிடிங்க. ரொம்ப பெரிய சைஸ்னால் உங்களுக்கு எண்ணெயில் பொரியவும் ரொம்ப லேட் ஆகும். அதே மாதிரி சக்கரை பாக்கில் ஊறவும் உங்களுக்கு லேட் ஆகும். ஸோ அதனால் இந்த அளவுக்கு மீடியம் சைஸில் உருண்டை பிடிச்சிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். 300 கிராம் அளவு சர்க்கரையும் அதே அளவு தண்ணியும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அடி பிடிக்காத மாதிரி கிளறி விட்டுக்கோங்க. இப்போ பாருங்க, நம்ம சர்க்கரையில் இருக்க அழுக்கு எடுக்கிறதுக்காக கொஞ்சமா பால் சேர்த்துக்கலாம். பால் காய்ச்சணும்னு அவசியம் இல்லை, நீங்க காய்ச்சாத பால் கூட கொஞ்சமா சேர்த்துக்கலாம். பால் ஊற்றி ஒரு 3 நிமிஷம் போல கொதிச்சிருக்கும். இப்போ நம்ம பாகு கரெக்டாக இருக்குன்னு செக் பண்ணி பார்த்துக்கலாம். பாருங்க, அழுக்கு எல்லாம் உங்களுக்கு ஓரத்தில் தெரியுது. சர்க்கரையோட அழுக்கு எல்லாம் லைட்டாக பிசுபிசுப்பு வர அளவுக்கு இருந்தால் போதும், அதுக்கு மேலே விட வேண்டாம். இப்போ இதை நம்ம கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு அகலமான பாத்திரத்தில் ஃபில்டர் பண்ணி நம்ம இந்த சக்கரை பாகை எடுத்துக்கலாம். சக்கரை பாகு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி அந்த எண்ணெய் நல்லா காய வச்சுக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா ஒரு மீடியம் ஹீட்டில் வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து பால்ஸ் உடையாமல் இருக்கும். வாங்க இப்போ ஒரு பால்ஸை நம்ம பொரிச்சு எடுத்துடலாம். ஸோ பால்ஸ் நம்ம போட்டுட்டோம். இப்போ 2 பக்கமும் நல்லா கிளறி விட்டுட்டே இருக்கலாம். அப்போ தான் எல்லா பக்கமும் நல்லா பொரியும், ஒரே அளவுக்கு ஒரே மாதிரி பொரியும். பாருங்கள், இந்த மாதிரி ப்ரௌன் கலர் ஆகிற அளவுக்கு எண்ணெயில் நல்லா ஃப்ரை ஆகட்டும். ஆனதுக்கப்புறமா அதை எண்ணெயிலேருந்து ஃபில்டர் பண்ணி எடுத்துகிட்டு ஆல்ரெடி நம்ம சக்கரை பாகு எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதில் போட்டு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். இதே மாதிரி மீதம் இருக்க பால்ஸையும் நம்ம பொரிச்சு எடுத்துடலாம். பாருங்கள், மீதம் இருக்க எல்லா பால்ஸையும் நம்ம பொரிச்சு எடுத்துட்டோம். இது ஒரு 2 மணி நேரம் போல் ஊறட்டும் சக்கரை பாகில். எடுத்த பால்ஸ் வந்து நம்ம சக்கரை பாகில் ஊற வச்சு இப்போ ஒரு 2 மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சு. வாங்க எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பாருங்க, நல்லா நம்ம பால் உருட்டினப்ப எவ்வளோ சின்ன சைஸ்ல இருந்தது. இப்போ பாருங்க, எண்ணெயில் பொரிச்சு சக்கரை பாகில் ஊறினதுக்கு அப்புறம் எவ்வளோ நல்லா அழகா உப்பி வந்திருக்கு பாருங்க. கண்டிப்பா இந்த டிஷ் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். வீட்டில் செஞ்சு பாருங்க. பிடிச்சிருந்தா சேனலை மறக்காம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.